ஆடியன்ஸ்க்கு நீங்க சஜெஸ்ட் பண்ணக்கூடிய மூவி ஆர் சீரிஸ் எது? நான் தெலுங்கு படம் ஒரு படம் பார்த்துருக்கேன். கேர் ஆஃப் கஞ்சர் பார்த்துருக்கேன். ஓகே டைரக்டர் வந்து வெங்கடேஷ் ஓகே வெங்கடேஷ் மகா வெங்கடேஷ் மகா. ஓகே அவர்தான். ஆ. அது வந்து இப்போ ஒரு ஒரு வித்தியாசமான படம். நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அது கண்டுபிடிக்கவே முடியாது. அது வந்து நீங்க கெஸ் பண்ண முடியாது. ஓகே ட்விஸ்ட் நிறைய இருக்கும். ட்விஸ்ட் நிறைய இருக்கும். ஓகே அது வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பேர் கனெக்ட் ஆகுற மூவி. Okay. அது வந்து ஒரு சென்சிட்டிவ் பர்சனோட லைஃப்ல ம். எவ்வளவு டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம்ஸ் வரும் தான் அந்த படம் இருக்கு. ஓகே ஸோ அது கண்டிப்பா பார்க்கணும். அமேசான்லயும் இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்லயும் இருக்கு, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். ஓகே அந்த படம் ஏன் உங்களுக்கு பிடிச்சது ஆக்சுவலா உங்களுக்கு கனெக்ட் ஆன விஷயம் ஏன்னா என்ன? என்னோட லைஃப்ல சில மூமெண்ட்ஸ் அந்த மூவிக்கு ஏற்ற மாதிரி கனெக்டடா அது இருக்கு. என்னன்னு சொல்ல முடியுமா? என்ன விஷயம்னு தமிழ்ல டப்பிங் பண்ணிருக்காங்களா? தமிழ்லயும் இருக்கு. கேர் ஆஃப் காதல் நினைக்கிறேன். கேர் ஆஃப் காதல். கேர் ஆஃப் காதல். அதுல ஒரு பாட்டு கூட இருக்கு, செம்மையா இருக்கும் அந்த பாட்டு. ஓகே என்ன அந்த பாட்டு? பாட்டோட மீனிங் வந்து பயங்கரமா இருக்கும். பாட்டு என்னன்னு சொல்ல முடியுமா? அந்த பாட்டு பேர் வந்து காற்றில் ஆடும் சாங் நேம். ஓகே சாங் நேம். நீங்க அந்த சாங் கேட்டாலே ஒரு நல்ல ஃபீல். தமிழ்ல சொல்றீங்க? ஒரு மோட்டிவேட்டடான ஒரு ஃபீலிங்கும் வரும். தமிழ் சாங்.